குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 11 முதல் ஆனி மாதம் 17 வரைக்குமான, அதாவது ஜூன் 25 முதல் ஜூலை 1, 2024 வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க மிதுன ராசியில சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தும், வாரத்தோட முதல் 5 நாட்கள் புதனும் மிதுன ராசிலையும், அதுக்கப்புறம் கடக ராசிலையும், கேது பகவான் கன்னி ராசிலையும், சனி பகவான் கும்ப ராசிலையும், ராகு பகவான் மீன ராசிலையும், செவ்வாய் பகவான் மேஷ ராசிலையும், குரு பகவான் ரிஷப ராசிலையும், தேய்பிரை சந்திரன் வாரத்தோட முதல் நாள் மகர ராசியில திருவோணம் 3ஆம் பாதத்திலையும், அதுக்கப்புறம் 2 நாட்கள் கும்ப ராசியில அவிட்டம் 3 மற்றும் சதயம் 4ஆம் பாதங்கள்லையும், அதுக்கப்புறம் 3 நாட்கள் மீன ராசியில போராட்டாதி 4, உத்தரட்டாதி 4 மற்றும் ரேவதி 4ஆம் பாதங்கள்லையும், வாரத்தோட கடைசி நாள் மேஷ ராசியில அஸ்வினி 4ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா தேய்பிரை சதுர்த்தி, தேய்பிரை பஞ்சமி, தேய்பிரை சஷ்டி, தேய்பிரை சப்தமி, தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை நவமி, தேய்பிரை தசமி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா வைதிருதி விஷ்கம்பம், ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம் அப்படின்னும், கரணம்னு எடுத்தா பவம் கௌலவம், கரசை பவம், கௌலவம் கரசை, பத்திரை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி துலாம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னா நிறைய முயற்சி பண்ணணும். வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வேலை செய்யற இடத்துலயும் வேலையாட்கள் கிட்ட கவனமா இருக்கணும். உத்தியோகத்திலையும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சித்தியுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். உணவு விஷயங்கள், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதுலயும் கவனமா இருக்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாரத்தோட முதல் பாதி அப்பா வழி சொத்துகள், பரம்பரை சொத்துக்கள், அப்பாவுடைய வருமானம் இதெல்லாமே திருப்தியா இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்னாலையும் நல்ல ஆதாயம் இருக்கும். வெளியூரில் இருந்து திருமண வரன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாரத்தோட 2வது பாதி கலத்திரத்தினுடைய விருப்பங்கள் நிறைவேறும். தொழில் சம்பந்தமா உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி அடைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் மாமியார் கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமா கடினமா உழைக்க வேண்டியதா இருக்கும். வேலையாட்கள், தொழில் சம்பந்தமான வண்டி வாகன விஷயங்கள் எல்லாத்துலயுமே கூடுதல் கவனமா இருக்கணும். கண்டிப்பா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் நினைவு இருக்கிறதுனால சூரிய திசை நடக்கிறவங்க மட்டும் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும், மூத்த சகோதரம், சித்தப்பா இந்த உறவுகள் கிட்டையும், 2வது திருமணம், நண்பர்கள் விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்னால நிறைய ஆதாயம் இருக்கு. புதனும் ராசிக்கு 9ஆம் இடத்துல 5 நாட்களும், அதுக்கப்புறம் ராசிக்கு 10ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் பண்றதுனால 2வது தொழில் மூலமா நிறைய ஆதாயம் கிடைக்கும். வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். இன்ப சுற்றுலாக்கள் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள், வரவு செலவு விஷயங்கள், பெரியம்மாவுடைய திருமண வாழ்க்கை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு 4, 5, 6, 7ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால வீட்டில் இருந்தபடியே தொழில் பண்றவங்களுக்கும், அம்மாவுடைய பேர்ல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஆதாயம் இருக்கு. குலத்தொழில் பண்றதுனாலயும் நல்ல வருமானம் இருக்கு. மளிகை கடை, மெஸ் வச்சிருந்தாலும் நல்ல ஆதாயம் இருக்கு. மரைன் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். கலத்திரம் மற்றும் மாமியார் மூலமாகவும் கூட்டு தொழில் மூலமாகவும் நிறையவே வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களும் சுபதசா நடக்கிறவங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும். அசுபதசா நடக்கிறவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்திலுமே கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.